நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, என்னோடும் எங்களோடும் பேசும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஆண்டவரை கேட்டு பலன் கொடுக்க 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுத்து கர்த்தருக்காய் பிரகாசிக்க உதவி செய்யும். இந்த நேரத்திலும் அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்கப்பா. அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்தோடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கடந்த வாரத்தில் கர்த்தருக்கு காத்திருக்குதலை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பாருங்கள், அந்த வசனத்தில் அடுத்த ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். ஒருவேளை அவனுடைய சமூகத்தில் நிறைய காரியங்களுக்காக விண்ணப்பிக்கிற நீங்கள் பல காரியங்களுக்குரிய பதிலுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவருடைய செயலுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற விடுதலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம். தேசத்தின் ரட்சிப்புக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நம்ம காத்திருக்கலாம். பல காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர் செயல்படணும்னு நம்ம காத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். காத்திருக்குதல் மட்டும் போதாது, கர்த்தர் சொல்கிறார் அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்னா என்ன? பூமியில் உங்களுக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று, ஒருவேளை அதை பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். அந்த பூமியில் உங்கள் குடும்பத்துக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நம்மை உயர்த்துவார். அது மாத்திரம் இல்லை, பூமியை சுதந்திரிப்பதற்குன்னு சொல்லும் போது ஒரு எழுப்புதல் இந்த பூமியை நிரப்ப போகிறது. அந்த எழுப்புதலில் உங்கள் பங்கை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களை கர்த்தர் உயர்த்துவார். தேவ ராஜ்யம் அந்த எழுப்புதல் மூலமாக இந்த பூமிக்கு வந்து இந்த பூமி முழுவதையும், உலகம் முழுவதையும், அண்ட சராசரத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார், அரசாட்சி செய்ய போகிறார். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்து ஸ்தாபிக்க போகிறார். அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க. புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் எடுத்து எழும்ப காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக செயல்படணும்னு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அவர்கிட்ட பதிலை எதிர்பார்த்து கிருபைக்காக, இரக்கத்துக்காக காத்திருக்கிறீங்க. எல்லாம் நல்லது. ஆண்டவர் அடுத்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அவருடைய வழியை கைக்கொள். அப்போ அவருடைய வழியை நம்ம கைக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசைகட்டு போவதில்லை. அடுத்து 9ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். 10ஆம் வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இந்த அதிகாரத்தை, ஏசாயா 35 அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்ட வசனங்களெல்லாம் இனி வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த, தேவனுடைய அரசாட்சி நடக்க போகிற அந்த நாட்களை குறித்த காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொல்கிறாங்க, அங்கே பெரும் பாதையான ஒரு வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்களும் நானும் போகும்போது அங்கே ஒரு பெரும் பாதையான வழி இருக்கும். அந்த வழிக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த வழி. ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார்? அவருடைய வழியை கைக்கொள் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பரிசுத்த வழிக்குள்ளே தீட்டுள்ளவன் யாருமே பிரவேசிக்க முடியாது.
அது அன்னைக்கு தான் அது நடக்க போது நீங்கள் நினைக்கலாம். அன்றைக்கு அந்த பரிசுத்த வழிக்குள்ளே, அந்த பெரும் பாதைக்குள்ளே, பெரும் பாதைன்னா ஹைவே அப்படின்னு சொல்லலாம், நெடுஞ்சாலை, நீண்ட நெடுஞ்சாலை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த நெடுஞ்சாலையில் போகணும் அப்படின்னா அந்த சாலையில் இந்த டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப இன்பமாக இருக்கும். எந்த தடையும் இல்லாமல் போய் கொண்டிருப்பாங்க. அப்போ தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே, அந்த பரிசுத்த பாதையிலே, அந்த பெரும் பாதையிலே, அந்த பரிசுத்த வழியிலே நம்ம நடக்கணும்னா, அந்த பாதையில் பாருங்கள், சிங்கம் இருக்காதான், துஷ்ட மிருகம் இருக்காத, எதுவும் தடையும் இருக்காது. அதில் முழுவதும் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் இருப்பார்கள். அப்போ கர்த்தர் சொல்கிறார், அன்னைக்கு அந்த பாதைக்குள்ளே நீ பிரவேசிக்கணும்னா இப்பயே இந்த உலகத்தில் இருக்கும் போதே அந்த பரிசுத்த வழியை நாம் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அன்னைக்கு நம்ம அன்று தேவ ராஜ்யம் இந்த உலகத்தை, முழு உலகத்தை வந்து நிரப்பும் போது அன்னைக்கு மாத்திரம் நம்ம அதில் போய் நுழைஞ்சிட முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தீட்டுள்ளவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும் போதே நாம் எல்லா தீட்டுகளையும் விட்டு நீங்கி சுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் அந்த பரிசுத்த வழிக்குள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ தீட்டுள்ளவன் சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மார்க் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நம்ம எதையெல்லாம் தீட்டுப்படுத்துகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலேருந்து சொல்கிறார், மனுஷனுக்குள்ளேருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அன்று சொல்லிட்டார், நீ வெளியே இருந்து சாப்பிட்ற எந்த ஆகாரமோ நம்ம சரீரத்தை வேணால் ஒருவேளை பாழாக்கும், கேடான நோய்களை, பலவீனங்களை கொண்டு வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெளியேருந்து சாப்பிட்ற எந்த ஒன்றும், வாய்க்குள்ளே போகிறது எதுவுமே உன்னுடைய ஆத்மாவே அது தீட்டுப்படுத்தாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தை அது தீட்டுப்படுத்தாது. ஆனால் இருதயத்துக்குள்ளேருந்து புறப்படுகிற காரியம் பொல்லாத சிந்தனை, இருதயத்துக்குள்ளேருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண்ணா பொறாமை, தூஷணம், பெருமை, மதிகேடு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளத்துக்குள்ளேருந்து என்ன செய்கிறதாம்? எழும்புகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இது எழும்ப 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 உன்னை அது தீட்டுப்படுத்துகிறது, நம்மை அது தீட்டுப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். எல்லாத்தை விட மோசமானது நம்முடைய இருதயம். ஆதி நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாய் கர்த்தர் ஜனங்களை தண்ணீரினால் அழித்தார். அன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு ஏன் அவங்கள எப்படி என்ன வார்த்தையை சொல்லி அவங்கள அழித்தார் தெரியுமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது, அவனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அதனால் அவனை நான் நிக்கிரகம் பண்ணுவேன், அவனை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அழித்தார். அப்போ இன்றையத்தின வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய இருதயத்திலிருந்து பொல்லாத நினைவுகள் எழும்புகிறதா? விபச்சார வேசித்தன எண்ணங்கள் எழும்புகிறதா? ஒரு கபடு, பொறாமை, ஒரு பெருமை, நமக்கு மதிகேடான செயல்கள் எழும்புகிறதா? இச்சையான காரியங்கள் எழும்புகிறதா? ஆண்டவர் சொல்கிறாரு, பொருளாசைகள் காணப்படுகிறதா? இருதயத்துக்குள்ளேருந்து என்னெல்லாம் பெறப்படுது? களவு செய்யணுன்ற ஆசை, மற்றவங்களுடைய காரியங்கள் மேலே ஆசை, இதெல்லாம் எழும்பும் என்றால் கர்த்தர் சொல்கிறார், அது உங்களை தீட்டுப்படுத்திவிடும். அப்படிப்பட்ட தீட்டுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, அந்த பெரும் பாதைக்குள்ளே, அந்த பரிசுத்த வழிக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்போ யார் பிரவேசிக்கலாம்? மீட்கப்பட்டவர்கள். இந்த பாவத்தின் எல்லாவற்றிலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் ஒரு பாவம் கூட நமக்குள்ளே இருக்கக்கூடாது, ஒன்று கூட இருக்கக்கூடாது. இயேசு அதற்காகத்தான் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய சுய பலத்தினால இந்த பாவங்களை விட்டு நம்மால் வெளியே வர முடியாது. ஆனால் இயேசு நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினார். அவரிடத்துல போய் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா, அவர் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் உங்கள் இருதயத்தை விட்டு அதை பிடுங்கி போடுவார், உங்கள் இருதயத்தை விட்டு அதை அப்புறப்படுத்துவார். நம்முடைய இருதயத்தை ஒரு புதிய இருதயமாய் அவர் மாற்றுவார்.
ஒரு சதையுள்ள இருதயமாய் மாற்றுவார். நல்ல ஒரு சுத்தமுள்ள ஒரு இருதயமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் அவருடைய வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். வசனத்தை கேட்குற நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் இருதயம் சுத்தமாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் வசனம். வாரம் ஏன் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும்? நம்ம இருதயத்தில் அவ்வப்பொழுது படிந்து கொண்டே இருக்கிற கரைகள் நீக்கப்பட்டு நாம் சுத்தமாகி கொண்டே இருப்போம் என்றால் எல்லா தீட்டுகளும் நம்மை விட்டு போய்விடும். அந்த நாள் வரும்போது நாம் மீட்கப்பட்டவர்களாய் அந்த பரிசுத்த வழிக்குள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, தானியேல் சொல்றார். தானியேல் 1 அதிகாரம் 8 வசனத்தில் அவர் சொல்றார், ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினால் அவர் பானம் எனும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் பண்ணினார். ராஜா சாப்பிட்ற போஜனம் எவ்வளவு விலையுந்ததாக இருக்கும். அவருடைய திராட்சை ரசம் என்பது எத்தனை விலையுந்ததாக இருக்கும். ஆனால் அந்த விலையேற பெற்றதுன்னு கூட தானியேல் நினைக்கல. அது தன்னை தீட்டுப்படுத்தும் என்பதை தானியேல் அறிந்து கொண்டார். ஒருவேளை அது விக்கிரகங்களுக்கு முன்பாய் படைக்கப்பட்ட ஒரு போஜனமாக இருக்கலாம், வேறு ஏதாவது விதத்தில் அவரை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கலாம். அவருக்கு நல்லா தெரியுது, இதை நான் சாப்பிட்டா என் தேவனுடைய கற்பனைக்கு விரோதமான ஒரு காரியம், என் இருதயம் தீட்டுப்பட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறார். தன்னை விட்டு பரிசுத்த குலைச்சல் எனக்குள்ள உண்டாகிறோம் அப்படின்னு நினைக்கிறார். அதனால தீர்மானம் பண்ணிக்கொண்டு பிரதானிகளின் தலைவனிடத்துல தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம், எனக்கு அந்த ஆகாரம் வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். ஜபத்தோடு வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அந்த பிரதானிகளின் தலைவனின் கண்களிலே தயவு கிடைக்க செய்தார். தானியேலுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அப்போ இன்னைக்கு பாருங்க, இந்த இருதயத்தில் சொல்லப்படாத ஒன்று இருக்குது. ஆண்டவர் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14-16 சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இதெல்லாம் அசுத்தம் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த அசுத்தத்தை விட்டு நீங்கள் பிரிந்து போங்கள், இந்த அசுத்தத்தை நீங்கள் தொடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியமானாலும், அது ஒரு திருமண பந்தமாக கூட இருக்கலாம், அல்லாவிட்டால் விக்கிரகத்தின் எந்த ஒரு காரியத்தோடு நீங்கள் சம்பந்தம் வைத்திருந்தாலும், ஒரு சின்ன தொடர்பு நீங்கள் வைத்திருந்தாலும், கர்த்தர் சொல்ற அது உன்னை தீட்டுப்படுத்தும்னு சொல்கிறார். அப்போ அது ஒரு அசுத்தம். அப்படி அந்த தீட்டு இருக்கும்போது தேவன் நம் நடுவில் உலாவ முடியாது, தேவன் நம்ம கூட வாசம் பண்ண முடியாது, நாம் அவரோட ஐக்கியம் வைக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், இதிலிருந்தும் தேவ ஜனங்கள் நாம் மீட்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய சந்ததிகள் மீட்கப்பட்ட சந்ததிகளாய் இருக்கணும். அதில் பெற்றோர்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிலும் நாம் வாழ்கிற தேசம் விக்கிரகங்கள் நிறைந்த தேசம், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் நிறைந்த தேசம். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இப்படிப்பட்ட தீட்டுகள் நம்மை தொடாதபடி நாம் காத்து கொண்டு வைராக்கியமாய் நிற்போம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மீட்கப்பட்ட ஜனமாய் அந்த பரிசுத்த நெடும் பாதைக்குள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பூமியை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய், எழுப்புதலை சுதந்திரித்துக் கொள்ளுவாய், தேசத்தை நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். 2வது ஆணுடைய வழி சொல்றார். சங்கீதம் 37 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. சங்கீதம் 37 நல்ல மனுஷன் 37:23 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அடுத்து நல்ல மனுஷனுடைய நடைகள்னு சொல்கிறார். இந்த இடத்துல அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல மனுஷன் என்று தேவன் குறிப்பது நீதிமான்களை. அப்போ நீதிமான்களுடைய அந்த நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நீதிமான்களின் வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் அவருடைய வழியை கைக்கொள்ளும் கர்த்தர் சொன்னார் இல்லையா? முதலாவது அந்த பரிசுத்த வழிக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு தீட்டுகளை விட்டு நாம் விலகி மீட்கப்பட்டவங்களாக இருக்கணும். 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமான்களின் வழியின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். அவன் அதில் அப்போ அந்த வழியை நம்மளும் கைக்கொள்ளணும். நீதிமான்களின் வழி எப்படிப்பட்டது? அவனுடைய நடைகள், அவன் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு இருக்கே, ஒவ்வொரு அடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு அடிகளும் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அப்படின்னா என்ன? கர்த்தர் பார்த்து கட்டளையிட்ட அடி தான் அவன் அடி எடுத்து வைக்கிறது எல்லாமே கர்த்தர் கட்டளையிட்ட வழிகளாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற வழிகளாக இருக்கும். அவன் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிற வழியாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ, கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரோ, கர்த்தர் எதை அங்கீகரிக்கிறாரோ அப்படிப்பட்ட நடைகள் தான், அப்படிப்பட்ட
ஸ்டெப்பை தான் ஒவ்வொரு அடியும் அவன் எடுத்து வைப்பான். அது கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய வழியின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்போ நீதிமான் இப்படி நடக்கிறனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வாங்கன்னு சொல்கிறார். அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். 29 பாருங்கள், நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள். என்றைக்கும் அவங்க அதில் வாசமாக இருப்பாங்க, அவங்க அழிஞ்சு போக மாட்டாங்க. நீதிமானுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். நீங்கள் நீதிமொழிகளில் வாசிக்கலாம், சங்கீதத்தில் வாசிக்கலாம். நீதிமான்களாய் நடக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னும் அந்த நீதிமான்களுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்குமா பாருங்கள். 31 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் நடை ஒவ்வொன்றும் கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட நடையாய், கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டதாய் நடத்தப்பட்ட நடைகளாய் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்துக்குள்ளே இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் கர்த்தரால் எடுத்து வைக்கிறீங்களா? அவர் சொல்லி, அவரை சார்ந்து, அவரால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், நல்லது, இதான் என்னுடைய வழி, நீ இதில் நட, இதான் என்னுடைய வழி, நீ இதில் நட, நீ நடக்கிற பாதை சரியான பாதை என்று கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட வழியில் நீங்கள் நடந்துட்டுருக்கீங்களா? அது மாத்திரம் அவர் சொல்கிறாரு, வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். நம்ம வாயில் மட்டும் இல்லை, நம்ம படிக்கும்போது மாத்திரம் இல்லை, நம்ம இருதயத்தில் இருக்கணும். அந்த வேதம் அப்போ இருதயத்தில் அது இருக்கும் என்றால் நம்ம நடைகள் பிசகுவதே இல்லை. கர்த்தருடைய வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்குதா? இதைத்தான் சங்கீதம் 1 அதிகாரத்திலையும் வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கடைசியில் என்ன சொல்லி தெரியுமா? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நாம் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, கர்த்தருடைய ஆலோசனை நடக்கணும். பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, கர்த்தர் காட்டுற வழியில் தான் நம்ம நிற்கணும், கர்த்தருடைய வழியில் தான் நிற்கணும். பரியாசக்கார உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது, நாம் கர்த்தரை துதிக்கிற உண்மையாய் தேவனை தேடுகிற அந்த கூட்டத்தில் தான் நம்ம உட்கார்ந்துருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ல, இப்படி நம்ம உங்களை காத்துக்கொண்டு வசனத்து மேலே நீங்கள் பிரியமாக இருங்க. இன்றைக்கி வசனத்து மேலே தாகம் இல்லாமல் வேறு எது மேலெலாம் நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். அந்த பிரியத்தை விட்டு நீங்கள் வசனத்துக்கு நேராக திரும்பினால் மாத்திரம்தான் என்னுடைய நடைகள் பிசகாமல் நம்ம போக முடியும். வேதத்தின் மேலே பிரியம் இல்லாமல் வேறு மற்ற காரியங்கள் மேலெலாம் நம்ம பிரியமாக இருக்க நம்ம கர்த்தருடைய பாதையிலே நடக்கவே முடியாது. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரித்து கொள்ளவும் முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தின் மேலே நீங்கள் பிரியமாயிருங்க. வேதத்தை தவிர மற்றவர்கள் மேலே இருக்கிற பிரியத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரை. வசனத்து மேலே தியானமாக இருங்க. நீங்கள் வாசிக்கிற வசனத்தை அடிக்கடி யோசிங்க, அடிக்கடி இதை நினச்சி பாருங்கள், அடிக்கடி அதை சொல்லி பாருங்கள். இதான் தியானிப்பது. இதன் வழியாக கர்த்தர் நம்மோடு பேசுவார், நமக்கு காரியங்களை விளக்கி காட்டுவார். அப்போ நீதிமான்கள் இப்படி தான் நடப்பார்கள். கர்த்தர் சொல்கிறார், நீதிமான்களின் வழியை நீயும் கைக்கொள், அது எனக்கு பிரியமான வழி. அந்த வழியை கை கொள்ளும் போது உன்னை பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் உயர்த்துவேன்னு சொல்கிறார். கடைசியாக யானுடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 பேதுருவின் புத்தகம் 2 அதிகாரம் 19 21 1 பேதுரு 2 அதிகாரம் பார்த்தீங்கன்னா 21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அடுத்து நம்ம பின்பற்ற வேண்டிய வழி கிறிஸ்துவின் வழி. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்குன்னு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கார். எல்லா காரியத்திலுமே நம்ம ஆண்டவர் தான் நமக்கு மாதிரி. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செயல்படணும், எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவர் தான் நமக்கு மாதிரி. இந்த இடத்துல அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 19 தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம். நீங்கள் ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருக்கிறீங்களா, பக்தியாக இருக்கிறீங்களா, அந்த மனசாட்சியினால் இந்த உலகத்தில் துன்பங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீங்கள் அநியாயமாய் நீங்கள் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால்,
நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தா அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆண்டவர் மேலே நீங்களும் நானும் பற்றுதலாக இருக்கோம். அவர் மேலே நமக்கு ஒரு ஆண்டவர் தான் எனக்கு, அவர் தான் எனக்குன்னு சொல்லி நம்ம அவர் மேலே நேசத்தோடு இருக்கோம். அவருக்காக நம்ம வைராக்கியமாக நிற்கிறோம். அதனால நமக்கு குடும்பத்தில் பாடு, பல இடத்துல வேலை செய்கிற இடத்துல பாடு, துன்பம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாடுகளை, இந்த அநியாயமான துன்பங்களை, உபத்திரவங்களை நீங்கள் பொறுமையாக சகித்தால் ஆண்டவருக்கு அது பிரியமானது. அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாராம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இது நீங்கள் நன்மை செய்து பாடுபடுறதுக்கு சமம் இல்லையா? நம்ம ஆண்டவரை தேடுவது ஒரு நன்மை. அந்த நன்மையை செய்கிறனால தான் நம்ம இந்த பாடுகளை அனுபவிக்கிறோம். ஆனால் இதை பொறுமையோடு சகிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்து ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, ஏசப்பா நமக்காக அவர் பாடுபட்டார். நம்ம அவருடைய அடிச்சுவடில் பின்னால் போகணுன்றதுக்காக ஒரு மாதிரி வச்சார். என்ன மாதிரி? அவர்கிட்ட பாவம் கிடையாது, அவர்கிட்ட எந்த வஞ்சனையும் கிடையாது. ஆனால் அவர் பாடுபடும் போது, பதிலுக்கு அவர் வையப்படும் போது நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அவரை போல யார் அவமானப்படுத்தப்பட முடியும்? அவ்வளோ நிந்தனை, பரிகாசம், கேலி, அவர் அவமானம். ஆனால் பதில் ஏசப்பா வையலை. அடுத்து பாடுபடும் போது ஏசப்பாவுக்கு ரொம்ப, அவர் கடவுள் தான் மனுஷகுமாரன் நின்றுட்டுருக்கார். அவர் நினச்சாருன்னா அவங்கள பயமுறுத்திருக்கலாம். அந்த போர்ச்சேவர்களை, அடித்தவர்களை, பிரதான ஆசாரியர்களை, பரிசேயர்களை எல்லாரையும் அவர் பயமுறுத்திருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் அவர்களை பயமுறுத்தவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தருடைய கரத்தில் எல்லாத்தையும் ஒப்புவிச்சார். இதெல்லாம் எதுக்காக? உங்களுக்காக, எனக்காக. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் கூட இயேசுவின் மேல் இருக்கிற பற்றுதலின் நிமித்தம், அவர் மேலே இருக்கிற பக்தியின் நிமித்தம், அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம், வைராக்கியத்தின் நிமித்தம் இன்றைக்கி என்ன நிந்தனைகளும் பாடுகளை அனுபவித்தாலும் ஆண்டவர் சொல்றார், நீ பொறுமையோடு அதை சகித்துக்கொள். இயேசு அதுதான் உனக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த வழியில் நம்ம நடக்கும்போது நாம் கட்டாயம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நம்ம அவங்கள சபிக்காமல், அவங்கள பதிலுக்கு தாக்காமல், முறுமுறுக்காமல், அவங்கள திட்டி தீர்த்துறாமல், சபிச்சிடாமல், கர்த்தர் எப்படி சகித்தாரோ அதை போல சகிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு உன்னை நான் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் அவருடைய பரிசுத்த வழியை கை கொள்ளுவோம், அவருடைய நீதிமான்களின் வழியை கை கொள்ளுவோம், அவர் சென்ற கிறிஸ்துவின் வழியை நம்ம கை கொள்ளுவோம். சுதந்திரிப்பதற்கு தேவன் நம்மை உயர்த்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வழியை நாங்கள் கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாரோம். எல்லா தீட்டுகளை விட்டு எங்களை ஆண்டவரை நீ விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தீட்டுகளிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யாப்பா. நீதிமான்கள் வழியை போல எங்களுடைய நடைகள் ஒவ்வொன்றும் உம்மால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும். உம்முடைய வேதம் எங்கள் இருதயங்களிலே இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய வேதம் எங்களை நடத்தட்டும் ஏசப்பா. கிறிஸ்து எங்களுக்கு முன்பாய் வைத்த மாதிரியை பின்பற்றி எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு துன்பங்களுக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இப்படி ஆகிலும் அந்த பூமியை ஆண்டவரே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த பங்கை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு நீர் எங்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கிற எல்லாரையும் அப்படி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.